Taste the Daily. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள ஏராளமான அரசு பள்ளிகள் ஆசிரியர்கள் இன்றி இயங்கி வருகின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லிங்கப்பன். லிங்கப்பன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்காக இந்த பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாநிலம் தழுவிய மாவட்ட அலுவலர்கள் ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையிலே திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரப்புறம் மற்றும் கிராம பகுதிகளில் வழக்கமாக இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஆசிரியர்கள் மிக குறைவாகவே காணப்படுகிறது. அதாவது என்னவென்றால், ஒரு தொடக்கப்பள்ளி இல்லது நடுநிலை பள்ளி உள்ளது என்றால் ஒரு 120 மாணவர்கள் 120 மாணவர்கள் 6 வகுப்புகளில் 6 ஆசிரியர்கள் மூலமாக பாடம் கற்பிக்கும் நிலையில் தற்போது அந்த 120 பிள்ளைகளுக்காக ஒரு ஆசிரியர் அல்லது 2 ஆசிரியர்கள் மட்டுமே அந்த பள்ளிகள் பாடங்கள் கற்பிக்கும் நிலை ஏற்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் 6 வகுப்பறையில் 6 வகுப்பறையில் இருக்கக்கூடிய வகுப்பறையை 2 வகுப்பறை அல்லது ஒரு வகுப்பறையில் மட்டுமே இந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாடம் கற்கும் நிலை ஏற்படுகிறது. போதிய ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் மாணவர்களுக்கான ஏற்கனவே இந்த கணினி வழி கல்வி பயன்படுத்தி அந்த கணினி வழி மட்டுமே செயல்படுகிறது. அந்த கணினி வழியாக வரக்கூடிய அந்த வாசகங்களை அந்த பொருட்களை கொண்டு மாணவர்கள் பின்தொடர்ந்து பாடங்களை தனிமையில் படித்து வருகிறார்கள். இதனால் இந்த ஆசிரியர்கள் போதிய அளவுக்கு இல்லாததால் இன்று மாணவர்களுடைய பள்ளி பயிலக்கூடிய பாதிப்பு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி லிங்கப்பன். Taste the Daily.